ஆன்லைன் ஸ்கேம்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு ஐ திங்க் இந்த பண மோசடி இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு லிங்க் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய காசு எப்படியோ போயிடுச்சு எப்படின்னு தெரில. அதே மாதிரி நிறைய வயசானவங்க வந்து என் ஃபோன் நான் பக்கத்தில் தான் வச்சுருந்தேன், ஆனால் வேறு யாரையும் யூஸ் பண்ணி என் பேங்க்லேருந்து காசு எடுத்துட்டாங்க. இது போன்றது வந்து சாதாரணமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம்? இது எதனால ஃபஸ்ட்டு நடக்குது, எது எப்படி தவிர்க்கலாம் போன்ற ஒரு சில இது கொடுங்க சார். இது வந்து 2 வகையில் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட். உங்களுக்கு வந்து ஓடிபி ஆக்சஸ் வந்து இப்போ நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஓடிபி ஆக்சஸ் இன்னொருத்தர் எடுத்து பேங்க் மூலமாக எடுக்கிறது ஒன்று. இல்லாட்டா சலாமி அட்டாக். அதுதான் ப்ராப்பராக வந்து டெக்னாலஜிக்கலாக வந்து ஒருத்தருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே ஆக்சஸ் ஆகி அங்கேருந்து நமக்கே தெரியாமல் சின்னதாக எடுக்கிறது பேர் சலாமி அட்டாக். இப்போ இந்த ரெண்டுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேங்க்குக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும். வந்து ஒரு ஸ்பேம் அலர்ட்டு இல்லாட்டினா வந்து ஒரு சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் சொல்லி நம்ம வந்து அலர்ட் பண்ணிவிட்டு கையோடு வந்து சைபர் கிரைம் சார் சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் போய் நம்ம உடனே போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணால் மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்ட பணம் ஏதாவது தவறான இதுக்கு பயன்படுத்தினா கூட அது வந்து அதுக்கு நாம் லைபிள் ஆக மாட்டோம். உடனடியாக அதில் வந்து ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது ஒன்று. இன்னொன்று ரெண்டாவது மிக முக்கியமானது, நம்ம வந்து இந்த கடைக்கு போகும்போதெல்லாம் வந்து நம்பர் கேட்பாங்க பில் போடும்போது. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம நம்பர் கொடுக்கறது, அப்புறம் வந்து இந்த ஏதாவது ஒரு வெப்சைட்டில் சைன் அப் பண்ணும்போது நம்பர் கொடுக்கறது, இதெல்லாம் அந்தந்த டீட்டெயில்ஸ் அவங்க எங்கே ஷேர் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து தெரியாதனால ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ கூட வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து பில் போடுற இடத்துல வந்து நம்பர் நீங்கள் கண்டிப்பாக கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம எங்கே டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறோமோ அதுலேருந்து இந்த குற்றம் ஆரம்பிக்கும். அப்புறம் நம்மளை ஒன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டானா நம்மளுடைய அந்த ஃபயர் வால் சிஸ்டம் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அட்டாக் நமக்கு வந்து வராது. எப்போ வரும் அப்படின்னா இந்த ரேன்சம்ஸ், இந்த மால்வார் அதெல்லாம் வந்து நம்ம ஃபோனில் வந்து நாம் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்லேருந்து வரும். இப்போ இந்த ரேன்சம் வேரோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மால்வாரோ நம்ம இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா we have no other go but to format the entire phone. ஓகே சார். ஆக்சுவலி இந்த பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஐ திங்க் இந்த ஜிபே ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன் நடக்கிற இதில் வந்துட்டு நான் வந்து தெரியாமல் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு காசு அனுப்பிச்சிட்டேன், அது எப்படி நான் எடுத்துக்கிறது திருப்பி போன்ற இது வந்துட்டு இட்ஸ் லைக் காமன் மேனுக்கு நடக்கிற மிஸ்டேக். ஓல்டு இங்கிலீஷில் அது கீழே இருக்கிற பணத்தை வந்து யாருக்கு சொந்தங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்குற மாதிரி அதெல்லாம் அமுச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பேசி வாங்கலாம். நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு பெட்ரோல் போட்டு போய் போலீஸ்காரங்க ஆஃபீஸில் உட்காந்து போகிறதுக்கெலாம் வந்து, ஏன்னா இன்னொன்று வந்து இந்த ஆன்லைனில் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் கிரைம்ஸுக்கெல்லாம் என்ன பெரிய ப்ளஸ்னால் கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும். 1 lakh 2 lakhs மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறையா பேர்த்த பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த விக்டிம்ஸுக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும். இப்போ 1 lakhக்காக நம்ம வண்டி கட்டி இன்னொரு ஊரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம். ஆனால் இது மாதிரி 100 பேத்துக்கு பண்ணும்போது அந்த அந்த யார் ஏமாத்துறானோ அவனுக்கு பெரிய லாபமாக இருக்கும். ஆனால் அக்யூஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அதனால தான் அவங்க வந்து இன்டெகிரேட்டடாக வந்து சைபர் கிரைம்ங்கிறது வந்து காமனாக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட்டோடைய விஷயம், அது யூனியனோட விஷயம் கிடையாது. சைபர் கிரைம் வந்து ஸ்டேட்டோட விஷயமா இருக்கிறனால இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளை சார் சொன்ன மாதிரி வந்து இந்த டேட்டா என்ட்ரி ஜாபு, இதே மாதிரி வந்து உங்களுக்கு நான் லோன் கொடுக்குறேன், இதே இல்லாமல் லோன் கொடுக்குறேன், எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல் லோன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. வட்டி கட்டிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ கட்டினாலும் நீங்கள் திரும்ப கொடுக்கணும்பாங்க. இல்லைன்னு வந்து சொன்னோன்னே இல்லை நான் இப்படி கொடுக்கலன்னா நான் வந்து உன் ஃபோட்டோ மார்க் பண்ணி உன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விடுவேன் அப்படிம்பாங்க. இவங்க போய் வெளியும் சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் தெரியாமல் வந்து 10,000 ரூபாய் லோன் வாங்கியிருப்பாங்க, நிறைய பணம் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல அப்போ லோக்கலில் இருக்கிற சைபர் செக்யூரிட்டி அந்த சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லைன்னா ஆன்லைன் போர்ட்டலே கம்ப்ளைண்ட் பண்ணால் அஸ் ஃபார் அஸ் ஆன்லைன் போர்ட்டல் இஸ் கன்சர்ன் தமிழ்நாட்டில் வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கிறாங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எடுத்த உடனே எஸ்பி ஆஃபீஸ் போகும், கன்சர்ன் எஸ்பி ஆஃபீஸில் கமிஷனர் ஆஃபீஸ் போகும். அவங்க வந்து சைபர் கிரைம் மூலமாக கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றி விட்டுருவாங்க. யூ ஹேவ் டு கோ தேர் அண்ட் ரிப்போர்ட். அப்போ போலீஸ் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து ஸ்டால் பண்ணுவாங்க, அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டால் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. ஹலோ. ஓகே மேம். அப்போ வந்து அவங்க 14,000 அக்கௌண்ட்ல போட்டிருந்த வட்டி கட்டுறதுக்காக வேண்டி மாசம் கொஞ்சம் கொண்டு போய் போட்டோங்க. ஓகே. போடுறப்ப அவங்க சொல்றாங்க இதை என்ட்ரி பண்ணிட்டு போக வேண்டியதானே, நீங்க பணமே போடல, நீங்க பணம் போடல, நீங்க வந்து என்ட்ரி பண்ணிட்டு போக வேண்டியதானேன்னு சொல்றாங்க. அந்த என்ட்ரி பண்ண போனா என்ட்ரியே பண்ண மாட்டேங்கிறாங்க, நாளைக்கு நேரம் இருக்காங்க, மிஷின் இருக்கு. ஓகே மேம். அப்படியெல்லாம் சொல்றாங்க மேடம். அம்மா இது நீங்க பதிவு பண்ணப்பட்ட அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்கா? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்கா? ஆமாங்க,
புக் இருக்குங்க, அக்கௌண்ட் நம்பர் புக் இருக்கு. இல்லைம்மா, அந்த அக்கௌண்ட் நம்பர் கூட இணைக்கப்பட்ட வேற ஏதாவது ஃபோன் நம்பர், அலைபேசி எண் ஏதாவது இருக்கா? மொபைல் நம்பர் ஏதாவது வந்து இணைச்சிருக்கீங்களா? அதான் என் பேர்ல மாணவிங்கிற பேர்ல வந்து புக் இருக்குதுங்க, பேங்க் புக் இருக்கு. இல்லைம்மா, அந்த அக்கௌண்ட் நம்பர்களோட ஒரு ஃபோன் நம்பரை வந்து இணைச்சிருப்பாங்க. இந்த ஃபோன் நம்பரில் மெசேஜ் வருமான்னு சொன்னாங்களா? இல்லைங்க, எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க சார். ஆமாம், அப்போ நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து எந்த ஃபோன் நம்பரோட இணைச்சிருக்குன்னு சொல்லி கேளுங்க. ஆதாரோட வந்து இணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா தான் நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பதில் தெரியும். வாட்ஸ்அப் கேள்வி இருக்குது, இந்த வாட்ஸ்அப் கேள்விக்குள்ளே போயிடலாம். வணக்கம், எனது பெயர் சொல்ல விரும்பவில்லை. எனது மொபைலில் பார்ட் டைம் ஜாப்க்கான லிங்க் கொண்டு வந்தது. அந்த லிங்கை கிளிக் செய்துள்ளேன். அதில் ஒரு பொருள் இருந்தது. அந்த பொருளை பெற வேண்டும் என்றால் லைக் பண்ணிவிட்டு 500 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500 ரூபாவை அனுப்பிச்சு லைக்கும் பண்ணிட்டுருக்காங்க. மீண்டும் அவங்க 500 ரூபாய் அனுப்பிச்சதுனாலே இவங்களுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு. இதை மீண்டும் தொடர வேண்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவங்களும் கன்சர்ன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நார்மலாக பீப்புள் வந்துட்டு ஒரு காசு போது இன்னும் அதை விட டபுள் மடங்காக காசு வருது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இது அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது சார். ஸோ 1000 ரூபாய் அனுப்புகிறாங்க, 10,000 ரூபாய் வருது, 10,000 ரூபாய் அனுப்புகிறாங்க, 20,000 ரூபாய் வரவே இல்லை அடுத்தது. ஸோ இப்போ என்ன இவங்களோட கேள்வி அப்படின்னா, நான் வந்துட்டு மறுபடியும் அவங்ககிட்ட கேட்குறேன், என்னுடைய 20,000 ரூபாய் வரவும் இல்லை, என்னுடைய 10,000 ரூபாயும் வரவும் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலதாமதம் ஆகிவிட்டது, உங்களுடைய அமௌண்ட் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சார். வணக்கம் மேடம். இப்போது உங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லிங்க் வருதுன்னா அந்த லிங்க்கை தயவு செஞ்சு நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணக்கூடாது. இது தூண்டில், மீன் தூண்டில் மாதிரி தான். இது சின்னதாக போட்டு பெருசாக இருக்கணும். அவங்கக்கிட்ட உங்களோட நம்பிக்கையை வளர்க்குறாங்க. அவங்க நம்பிக்கையை உங்கள்கிட்ட வளர்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னும் போது நீங்கள் மல்டிப்புளாக போயிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்னது 10,000 போட்டு முழுசாகவும் போயிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தயவு செஞ்சு எந்த லிங்க்கையும் நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணாதீங்க. போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுலேருந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணி நீங்கள் அதில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சரி, மாட்டிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் உங்களது 1000 ரூபானாலும் 500 ரூபானாலும் தயவு செஞ்சு நீங்கள் புகார் கொடுங்க. இந்த மாதிரி நபர்கள் கட்டாயமாக மாட்டப்பட வேண்டும். நீங்கள் கொடுக்குற புகார் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மள மாதிரி ஏமாறக்கூடிய நபர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. கட்டாயமாக இது போலீஸ் காதுக்கு போகும். போலீஸ் அங்கேருந்து அவங்கள விசாரணைக்கு போகும்போது அவங்களோட நடவடிக்கைகள் அமைதியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து புகார் கொடுக்கணுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங், நம்ம ப்ரீவியஸ் ஸ்காலர் வந்து ஒரு பேங்கிங் பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐ திங்க் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறையா பேருக்கு வந்துட்டு எனக்கு தெரியாமல் நான் வந்து காசு பேங்க்கில் போட்டிருந்தேன், இல்லை கோல்டு வச்சுருந்தேன், நான் லோனாக எடுத்தேன். ஆனால் வந்துட்டு என்ன இருக்குது, பேங்க் மேனேஜர் வந்து ஃப்ராட் பண்ணனால வந்து என்னோடய கோல்டு காணாமல் போச்சு, இதுக்கப்புறம் நான் எப்படி என் கோல்டை மீட்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இப்போ பேசிக்காக உங்கள் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாக ஒரு ஃப்ராட் நடந்துருச்சு, இல்லை எனக்கு இழப்பு வந்துருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அந்த பேங்க் அஸ் இன்ஸ்டிடியூஷனாக நீங்கள் வந்து லைபிள் ஆக்கலாம், அந்த பேங்க்கில் இருக்கிற ஆஃபீஸர்ஸை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து லைபிள் ஆக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது ஒரு பேங்க்கோடைய பாலிசி வந்து ஆர்பிஐயோடைய பாலிசிக்கு அகேன்ஸ்டாக இருந்து அவங்க வட்டி அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னாலோ, இல்லை அவங்க நம்மக்கிட்ட உறுதியளித்து சத்தியம் பண்ண ஒரு விகிதத்துக்கு அதிகமாக வட்டி எடுக்கிறாங்க அப்படின்னாலோ, அதுக்கு மீறி அவங்க செயல்பட்டாலோ பேங்க் அஸ் இன்ஸ்டிடியூஷனாகவே வந்து லைபிள் தான். ஆனால் நகை வந்து நம்ம ஒரு 10 பவுன் வைக்கிறோம், ஆனால் நம்ம எடுக்கும்போது 9.5 பவுன் தான் இருக்குது. ஏன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படின்னா அப்போ அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து லைபிள். இப்படி தான் பேசிக்காக வந்து இப்போ பிரிக்கணும். அதில் இப்போது பல இடத்துல வந்து பேங்க் வந்து நம்ம பேங்க்கில் நம்ம வந்து நகை கொடுத்துருப்போம், ஆனால் உள்ளே பார்த்தா கவரிங்காக வந்து மாறி அங்கே இருக்கிற வந்து சர்வேயரு, அப்புறம் வந்து பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து கிரிமினல் கேஸில் போயிருக்கிறாங்க. இப்போ அது எல்லாமே நம்ம வந்து பேங்க்கை வந்து ஒரு அக்யூஸ்ட் ஆக்கலன்னா அப்போ அதில் ஆக்க முடியாது. அதில் வந்து பேங்க் ஆஃபீஸர்ஸ் தான் ஆக்க முடியும். பேங்க்கோட பாலிசியே வந்து மீறி பேங்க் பிரான்ச்சஸ் வந்து மாற்றி லோன் இஎம்ஐ எடுத்திருக்காங்க, இல்லை வந்து சம்மந்தமே இல்லாமல் என்னுடைய ஒரு லோனுக்கான ஒரு செக்யூரிட்டியை வேற ஒரு லோனுக்கு பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா பேங்க் ஆஸ் இட் இஸ் லையபிள் தான். ஓகே, தேங்க்யூ சார். ஐ திங்க் இந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி பேசணும். பட் ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ 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 மேம், சொல்லுங்கள் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அமுதா மேடம், இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கள் மேம், உங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம பாரத் சிலிண்டர் புக் பண்றோம்,
ஓகே மேம். பண்ணதுல இருந்து நம்மளுக்கு அந்த டெலிவரி பண்ற இதுல இருந்து வருது. ஓடிபின்னு ஒரு 10 ஓடிபி கிட்ட வந்துட்டே இருக்குது. ஓகே. அதுக்கு நம்மளுக்கு படிக்க தெரியாதுன்னு கன்ஃபியூஷனா இருக்குது ஓடிபினாலே. ஓகே. அது ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓடிபினா பரவாயில்ல, இல்ல வீட்டு எத்தனை போடுறாங்க, கையெழுத்து வாங்கி போறாங்க. இப்ப என்ன புதுசா ஆரம்பிச்சு ஓடிபின்னு எங்களுக்கு எல்லாம் குழப்பமாவே இருக்குது. ஒரு மனசுல ஒரு திகிலாவே இருக்குது இந்த ஓடிபி வேண்டாம். ஓடிபினா என்ன அப்படின்னா, ஓடிபினா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் தான் அந்த நபரான்னு வந்து உறுதிப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஓடிபிங்கிறது. ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு ரூமுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு சாவி தான் இருக்கும். அந்த மாதிரி சாவி தான் ஓடிபி. இப்போ கேஸ் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு மல்லிகாவுக்கு ஆர்டர் பண்ணி அப்புறம் வந்து கனகா போகக்கூடாது, மல்லிகா கிட்ட தான் போச்சுன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த ஓடிபி வருது. ஓகே சார், ஐ திங்க் ரொம்ப தெளிவாக ஒரு லேமேனுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. நம்ம காலர் லைனில் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ மேடம், கேட்குதுங்களா? கேட்குது சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், சந்தோஷ், நீலகிரி மாவட்டம் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். மேடம், ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 அமௌண்ட் அனுப்புனேன். ஓகே சார். என்ன ஆச்சுன்னா ஒய்ஃப் ஒரு நம்பர் மாதிரி இருக்குங்க. ஓகே. அது என்ன ஆனால் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போயிடுச்சுங்க. ஓகே சார். பேங்க்குக்கு போய் கேட்டேன்னா சொல்கிறாங்க என்னோடது கனரா பேங்க்கு. ஓகே. அவங்களோடது ஐஓபி. ஓகே. 2 பேங்க்கும் அலைக்கடிக்க விட்டாங்க மேடம். ஓகே. அந்த காசு வந்து நான் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு, அது புதுக்கோட்டைக்கு போய் சேர்ந்துருச்சுங்க. ஓகே. அது எப்படி எடுக்கணும்னு எனக்கு புரியவே இல்லைங்க மேடம். ஓகே சார். சார் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிவிடுங்க சார். சரி மேடம். நீங்கள் எப்படி ஃபோன் மூலமாக அனுப்பிச்சிங்களா இல்லை நேரில் போய் பணம் போட்டிங்களாங்க? கரெக்டாக சார். ஆக்சுவலி வழக்கறிஞர் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் சார். சரிங்க மேடம். சார், நீங்கள் ஃபோன் மூலமாக அனுப்பிச்சிங்களா இல்லை நேரில் போய் பணம் போட்டிங்களா? இந்த சலான் எழுதி பேங்க்கில் போட்டிங்களாங்க? ஃபோன் மூலியமா சார், ஜிபே மூலியமா. சரி. அந்த நபர் யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா புதுக்கோட்டையில்? புதுக்கோட்டையில் அது இல்லை சார், அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தெரியும், அவங்க நேமெல்லாம் தெரியல. மகளிர் அக்கௌண்ட்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். நீங்கள் அப்படி கொடுத்தா தான் போலீஸ்காரங்க வந்து அந்த எந்த வங்கியோ அந்த வங்கிக்கிட்ட வந்து கோரிக்கையை வச்சு அந்த விண்ணப்பத்தின் பேரில் அந்த ஓனர் யாருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு பணம் போடுறது வந்து குற்றம் கிடையாது. ஆனால் தனக்கு பாத்தியப்படாத ஒரு பணம் தெரியாமல் என்கிட்ட வந்துருச்சு, நான் இதை வச்சுக்க போகிறேன்னு நினச்சா அது குற்றமாயிடும். இது வரைக்கும் எந்த குற்றமும் அவர் வந்து பண்ணதாக இல்லை. ஆனால் இன்னொருத்தர் பணம் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு அது அவரே வச்சுருந்தாரு அப்படின்னா குற்றமாகும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். சார், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி ஒரு காலர் வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய ஓடிபி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை கேட்கும்பொழுது எனக்கு ஒரு டவுட் வருது சார். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா மாணவர்கள்னால அவங்களால எதுவும் டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இளைய வழியை வந்துட்டு ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆப் இருக்குது சார், அந்த ஆப்பில் என்னென்னா நம்மளுக்கு பிடிக்காத நபருடைய நம்பர் எடுத்து அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஓடிபி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க அது மூலியமாக டிஸ்டர்ப் ஆவாங்க, அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சரியா? இல்லை, தப்பு தான் அது. ஏன்னா நம்பர் போட்டு ஒருத்தங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறதோ, இல்லை அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு அதை மார்க் பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்கு இணைய வழியில் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மூலமாக அவங்களுடைய தனிப்பட்ட ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு டிக்னிட்டியை பாதிக்கப்படுற மாதிரி பண்ணுற எல்லாமே வந்து ஒரு குற்றம் தான். ஓகே. இந்த மாதிரி பர்டிகுலராக ஆப் தயாரிக்கிறது வந்து ஏகப்பட்ட இடத்துல பண்ணுறாங்க. இந்த டாக்கிங் டாம் மாதிரி நம்ம ஒரு வாய்ஸில் பேசுவோம், அவங்க திரும்ப ஒரு வாய்ஸில் பேசுவாங்க. இது பிரச்சனை கிடையாது. எப்போ பிரச்சனை ஆகுதுன்னா, இன்னொருத்தருடைய ரைட் டு ப்ரைவசி, இன்னொருத்தருடைய ப்ரைவேட் சர்க்கிள்குள்ளே போகும்போது அவருக்கு தொந்தரவு கொடுக்கும்பொழுது, இதனால் அவருக்கு வந்து ஹார்ம் ஏற்படும் பொழுது அது வந்து அஃபென்ஸ் ஆகும். இதை வந்து தெரிஞ்சே பண்ணணும் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து குற்றம் செய்ததாக அர்த்தம். இதை ரிப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஆப் மாட்டுறாங்களோ இல்லையோ, அந்த ஆப்பை பயன்படுத்தினா அந்த நபர் கண்டிப்பாக மாட்டுவாங்க. சார், இப்போ இந்த மாதிரி புகார்கள் கூட நம்ம அந்த ஹெல்ப்லைன் நம்பர் மூலியம் சொல்ல முடியும்? கண்டிப்பாக. இந்த மாதிரி வந்து சைபர் ஸ்பேஸில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நவீன குற்றங்களுக்காக தான் அந்த நம்பரும் அந்த போர்ட்டலும் வந்து பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்டது. அதில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட வெல் ட்ரெயின்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஓகே சார், மக்களுக்கு புரிகிற மாதிரி 2 பேருமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். மக்களுக்கு வந்துட்டு எப்படி புரியணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது மக்களுக்கு அதிகமாக விழிப்புணர்வு கிடையாது. ஆனால் 2 பேருமே ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ சார். நாளைக்கு நம்ம எடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து இந்து திருமண சட்டம்
குழந்தை தத்தெடுப்பு, அதுக்கப்புறம் வாரிசு உரிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்னோட டவுட் இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். Until then, this is Nila signing off. And யாழினி திருமுகம். இது சட்டம் ஒரு வகுப்பறை.